அவர் பாதியில விட மாட்டார். அவர் அறகுறையான வேலை ஒரு நாள் செய்ய மாட்டார். சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். உங்க வீடா இருக்கலாம், ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா, அது பாதியில நிக்குதா, அதை பாதியில இனி ஒருபோதும் நிக்க விட மாட்டார், செய்து முடிப்பார். அருமை தேவ பிள்ளைகளே, பாதியில நிக்கிற அனுபவம் உங்களுக்கு ஒருபோதும் வரவே வராது. பாபேல் கோபுரம் பாதியில நின்னது போல உங்க வீடு வேலை பாதியில நிக்காது. அது கட்டி முடிப்பீங்க. அனைத்தையும் செய்ய வல்லவர், செய்து முடிக்கிறவர், செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். எந்தெந்த காரியத்தை ஆரம்பிச்சீங்களா, வேலை காரியத்தை ஆரம்பிச்சீங்களா, அது பாதியில ரிசல்ட் இல்லாம நிக்குதா, நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் தருவார். பிள்ளைகள் படிப்புல ரிசல்ட், நல்ல ரிசல்ட்டுக்காக காத்திருக்கீங்களா, நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் தருவார். உங்க பிள்ளையுடைய திருமண காரியங்கள்ல நல்ல ரிசல்ட் வராம இருக்கு, எதுவும் பாதியிலே நிக்குதுன்னா கர்த்தர் சொல்றாரு, அனைத்தையும் செய்து முடிப்பேன். இந்த 3வது மாதத்துல கர்த்தர் அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் படிப்போ, வேலையோ, திருமணமோ, குழந்தை பாக்கியங்களோ என்னவா இருந்தாலும் அறகுறையா இருக்காது. இந்த மாதம் அனைத்தையும் செய்து முடிப்பார். விசுவாசிச்சீங்கன்னா ஆமீன், இருக்கிற இடத்துல நீங்களா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் வாழ்க்கையில நடந்தே தீர வேண்டும், இந்த வாழ்க்கையில நீ சொன்ன வார்த்தை நிறைவேறி ஆக வேண்டும், அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் செய்து முடிப்பீராக. எதையுமே